ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் தேங்காய் சட்னி எப்படி ரொம்ப டேஸ்டியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இட்லி தோசையோட இந்த சட்னி நீங்கள் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். பூரிக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு நான் இன்றைக்கி ஒரு முழு தேங்காய் எடுத்திருக்கேன். அதாவது 2 மூடி அளவு தேங்காய் எடுத்துக்கலாம். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. 2 மூடி தேங்காய்க்கு ஒரு 4 டீஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாயை இன்னும் கொஞ்சம் அதிகம் கூட படுத்திக்கலாம். இதை 2 கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 3 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ் இஞ்சி சேர்த்துக்கோங்க. இஞ்சி ரொம்ப சேர்க்கக்கூடாது, சின்ன சைஸ் அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தான சட்னியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ நம்ம சட்னி அரைச்சாச்சு. இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றிடலாம். மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். சின்ன கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு சேர்த்து பொரிய விட்டுடலாம். 2 வரமிளகாயை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 1/8 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ இந்த தாளிப்பை எடுத்துகிட்டு போய் நம்ம சட்னியில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப சூப்பரான டேஸ்டான தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.